வணக்கம். இன்னைக்கு நாம இந்த சமீபத்திய இந்தியா பாகிஸ்தான் மோதல் பத்தி கொஞ்சம் ஆழமா பேசலாம்னு இருக்கோம். நீங்க கொடுத்த ஆதாரங்களை வச்சு ஏப்ரல் மே 2025ல என்ன நடந்துச்சு, எதனால நிலைமை இவ்ளோ மோசமாச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நிச்சயமா. இது உங்க தகவல் படி பார்த்தா ஏப்ரல் 22, 2025ல காஷ்மீர்ல அந்த பஹல்காம் பகுதியில ஒரு பெரிய தீவிரவாத தாக்குதல் நடந்துச்சு. அதுதான் ஆரம்ப புள்ளி. ஆமா, அதுல 26 பேர் இறந்து போனாங்க இல்லையா? ரொம்ப கொடுமையான சம்பவம். ஆமா. இந்தியா உடனே இதுக்கு பாகிஸ்தான்ல இருக்கிற தீவிரவாத குழுக்கள் தான் காரணம்னு சொன்னாங்க. சரி, அதுக்கப்புறம் தான் இந்தியா இந்த ஆபரேஷன் சிண்டூர் அப்படிங்கிற பேர்ல ஒரு நடவடிக்கை எடுத்தாங்கன்னு ஆதாரங்கள் சொல்லுது. ஆமா. அது பாகிஸ்தான் எல்லைக்குள்ள சில இடங்கள்ல ஏவுகணை அப்புறம் ட்ரோன் வச்சு தாக்குதல் நடத்தினதா இந்தியா சொன்னாங்க. தீவிரவாத முகாம்களை அழிக்கிறதா நோக்கம்னு சொன்னாங்க. ஓ, அது நிலைமை ரொம்ப வேகமா மாத்திடுச்சப்போ. கண்டிப்பா. பாகிஸ்தானும் சும்மா இல்ல. அவங்களும் பதிலுக்கு ஏவுகணை தாக்குதல் நடத்தினதா சொல்றாங்க. அப்புறம் இந்திய எல்லைக்குள்ள ட்ரோன் அனுப்ப பார்த்தாங்க. எல்லை கட்டுப்பாட்டு கோட்ல பயங்கரமா பீரங்கி தாக்குதலும் நடந்துச்சு. அப்படியா? இதுல 2 பக்கமும் இழப்புகள் இருந்திருக்குமே, ராணுவ வீரர்கள், மக்கள்னு. ஆமா, அந்த மாதிரி தகவல்களும் இருக்கு. இது இந்த 1999 கார்கில் போருக்கு அப்புறமா 2 அணு ஆயுத நாடும் போருக்கு இவ்வளவு பக்கத்துல போனது இதுதான் முதல் தடவைன்னு நிறைய பாதுகாப்பு நிபுணர்கள் சொல்றாங்க. நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. பாகிஸ்தான் அவங்களோட அணு ஆயுதங்களை தயார் நிலையில வச்சிருந்ததா கூட சில தகவல்கள் சொல்லுது. இந்திய ஏவுகணைகள்ல கூட அணு ஆயுதம் இருக்குமோன்னு சந்தேகப்பட்டதா சொல்றாங்க. ஆமா, அது ரொம்ப ரொம்ப ஆபத்தான கட்டம். அதனாலதான் சர்வதேச அளவுல எல்லாரும் ரொம்ப கவலைப்பட்டாங்க. ஐநா, G7 நாடுகள் எல்லாம் உடனே அமைதிக்கு வேண்டுகோள் விடுத்தாங்க. குறிப்பா அமெரிக்காவோட தலையீடு பத்தி நிறைய பேசப்பட்டுச்சே. ஆமா, அமெரிக்க துணைத் தலைவர் ஜேடி வான்ஸ் அப்புறம் வெளியுறவு செயலர் மார்கோ ரூபியோ இவங்கெல்லாம் 2 நாட்டு தலைவர்கள் கிட்டயும் நேரடியா பேசி பதற்றத்தை குறைக்க முயற்சி பண்ணதா ஆதாரங்கள் சொல்லுது. ஆனா இங்க ஒரு சின்ன முரண்பாடு இருக்கிற மாதிரி தெரியுது. சில பேர் அமெரிக்கா தான் காரணம்னு சொல்றாங்க. ஆனா இந்திய தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, வெளிநாட்டு தலையீடு இல்ல, 2 நாட்டு ராணுவ தளபதிகளுக்கு நடுவுல இருந்த அந்த நேரடி தொடர்பு, அந்த ஹாட்லைன் மூலமா தான் போர் நிறுத்தம் வந்துச்சுன்னு சொல்றாங்க. அது கொஞ்சம் சிக்கலான கேள்விதான். 2மே நடந்திருக்க வாய்ப்பிருக்கு. அமெரிக்காவோட அந்த ராஜதந்திர அழுத்தம் நிச்சயமா ஒரு பங்கு வகிச்சிருக்கும். அதே நேரம் இந்த நேரடி ராணுவ தொடர்பு இருக்கு இல்லையா, அது களத்துல நிலைமை இன்னும் மோசமாகாம தடுக்க உதவி இருக்கலாம். ஓ, அதாவது தப்பான புரிதல்களை தவிர்க்கிறதுக்கு. ஆமா, உடனடியா தகவல்களை பரிமாறிக்க அதுக்கெல்லாம் இந்த முறை இந்த ஹாட்லைன் ஓரளவுக்கு உதவி இருக்குன்னு தெரியுது. கடைசியா மே 10ஆம் தேதி போர் நிறுத்தம் ஏத்துக்கிட்டாங்க. சரி, ஆனா அந்த போர் நிறுத்தம் எந்த அளவுக்கு உறுதியா இருந்துச்சு? ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே மறுபடியும் சண்டை ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்றாங்களே. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் போர் நிறுத்தத்தை மீறிட்டாங்கன்னு. அதுதான் பிரச்சனை. அந்த போர் நிறுத்தம் ரொம்ப ரொம்ப பலவீனமா தான் இருந்திருக்கு. அதாவது முழு அளவிலான சண்டை நின்னுடுச்சு. ஆனா அந்த பதற்றம் அப்படியே தான் இருக்கு. அப்பப்போ எல்லை மீறல்கள், துப்பாக்கிச்சூடு, ஷெல் தாக்குதல், ட்ரோன் நடமாட்டம் இதெல்லாம் இன்னமும் இருக்கா? ஆமா, ஆதாரங்கள் அதான் சொல்லுது. அடிப்படை பிரச்சனைகள், குறிப்பா இந்த காஷ்மீர் பிரச்சனை அது அப்படியே தான் இருக்கு. அதுக்கு தீர்வு காணல. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த சிந்து நதி நீர் ஒப்பந்தம், அதை இந்தியா தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆமா, அதுவும் இந்த மோதலோட ஒரு விளைவு. இது நீண்ட காலத்துக்கு தாக்கத்தை ஏற்படுத்தலாம். வியாபாரம், போக்குவரத்து, விசா, இதெல்லாம் கூட ரொம்ப பாதிச்சிருக்கு. 2 நாடுகளுமே இந்த சண்டையில நாங்க தான் ஜெயிச்சோம்னு சொல்ற மாதிரி தெரியுது. இந்தியா ஆபரேஷன் சிண்டூர்ல சில இலக்குகள் அடைஞ்சதா சொல்றாங்க. பாகிஸ்தான் இந்தியாவோட ஆக்கிரமிப்பை தடுத்துட்டோன்னு சொல்றாங்க. ஆமா, 2 தரப்பும் அவங்கவங்க பார்வையில சொல்றாங்க. ஆனா உண்மை என்னன்னா, களத்துல உண்மையான அமைதி இன்னும் வரல. 2 பேருக்கும் நடுவுல பயங்கர அவநம்பிக்கை இருக்கு. இது திரும்ப திரும்ப நடக்குதே. ஒரு சின்ன பொறி கூட 2 அணு ஆயுத நாடுகளை எந்த நிலைமைக்கு கொண்டு போகும்னு இது மறுபடியும் காட்டுது. கரெக்ட். ராணுவ தொடர்பு வழிகள் அப்போதைக்கு பதற்றத்தை குறைச்சாலும் அரசியல் ரீதியா ஒரு தீர்வு இல்லாம நிரந்தர அமைதிங்கிறது கஷ்டம்தான். சரி, இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி நேயர்களுக்கு ஒரு கேள்வி. இந்த தடவை ராணுவத்துக்கு இடையிலான நேரடி தொடர்பு ஓரளவுக்கு பெரிய போரை தடுக்க உதவிச்சுன்னு பார்த்தோம். ஆனா அரசியல் ரீதியான தீர்வுகள் வரதுக்கு தாமதமாகிட்டே போனா இந்த மாதிரி ராணுவ தொடர்புகளை மட்டுமே நம்பிட்டு இருக்கிறது எதிர்காலத்துல வர்ற நெருக்கடிகளை சமாளிக்க போதுமானதா இருக்குமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.